இந்த iPhone 14 Pro Max கீழ விழுந்ததுல டிஸ்ப்ளே அண்ட் பேக் டோர் 2மே உடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, நம்ம கஸ்டமர் நம்மகிட்ட 2த்தையும் ரீப்ளேஸ் பண்ண சொல்லி குடுத்திருந்தாங்க. ஸோ ஒரிஜினல் டிஸ்ப்ளே போட சொல்லி குடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்ல போயிட்டு ஒரிஜினல் டிஸ்ப்ளே வாங்கி போட்டுருக்கிறோம். iPhoneல அப்டேட்க்கு அப்புறமா ஒரிஜினல் டிஸ்ப்ளே போட்டா வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு, அத வந்து வெரிஃபை பண்ண சொல்லுது. ஸோ அந்த வெரிஃபிகேஷன தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வெரிஃபிகேஷனோட எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அன் ஆப்பிள் ஜென்யூன் பார்ட் அப்டின்ட்டு ஆப்பிளோட சர்வர்ல இருந்தே வந்து அத ஜென்யூன்ன்றத ஆத்தரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம செட்டிங்ஸ்குள்ள போய் பார்த்துட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளேயோட அண்டர்ல வந்து யூஸ்டு அப்டின்ற ஒரு இது தான் காட்டும். பட் 100% ஜென்யூன் ஒரிஜினல் ஆப்பிளோட ப்ராடக்ட் அப்டின்றத ஆப்பிளே வெரிஃபை பண்ணி காமிச்சுரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் டோர வந்து லேசர் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஏன்னா, முதல் தடவ பேக் டோர் மாத்தும்போது லேசர் பண்ணாம அந்த க்ளூ வந்து வரவே வராது. ஸோ லேசர் பண்ணிட்டு நம்ம கடையில கொண்டு வந்து பேக் டோர் கிளாஸ பழைய கிளாஸ ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டு, புது கிளாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா கஸ்டமருக்கு வந்து நம்ம 2த்தையுமே வீடியோ எடுத்து அனுப்பிட்டோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்ன அப்புறமா நம்ம வந்து கொரியர் பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டோம். நெறைய பேருக்கு ஃபோன ரெடி பண்ணிட்ட அப்புறமா கொரியர்ல அனுப்புனா ஃபோன் திரும்ப டேமேஜ் ஆயிடுமா அப்டின்ற கன்சர்ன் இருக்கு. நம்ம பேக்கேஜிங் வந்து ரொம்ப செக்யூர்டா பேக் பண்ணி அனுப்பியிருப்போம். ஸோ அதனால உங்களுக்கு எந்த டேமேஜுமே வராது. ஸோ கஸ்டமர் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். உங்களுக்கும் இதே மாரி மொபைல்ஸ் எதனா இருந்ததுன்னா நம்மள கான்டாக்ட் பண்ணி பிரைசிங் என்கொயர் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணி குடுப்போம். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன்.